இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், அம்மா ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க? இல்ல, இந்த புடவைய நான் தான் அம்மாக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி வாங்கி கொடுத்தேன். அத இன்னைக்கு தான் முதல் தடவையா கட்டிருக்காங்க. ஏ என்ன சார், நீங்க கடைசியா அம்மாவை எப்போ பாத்தீங்க? ஒரு 6 months இருக்கும். அதான் உங்க மேல கோவமா இருக்காங்க. அப்போ கடைசியா இந்த புடவைய நீங்க வாங்கி கொடுக்கும் போதுதான் இவங்கள பாத்திருக்கீங்க, கரெக்டா? சொல்றேன், நீ என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களுக்கு உங்க வேலை, பிசினஸ் இதெல்லாம் முக்கியமா இருக்கலாம், ஆனா அது தப்பு இல்ல. ஆனா எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க லைஃப சர்வே பண்றதுக்காக ஓட ஆரம்பிச்சு இப்ப அதுவே பழகி போயிடுச்சு. அதனால இப்ப எதுக்காக நாம ஓடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு மறந்துருச்சு இல்ல? நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் காசு பண்ண இருக்கலாம் சார், அதை வச்சு நீங்க எதை வேணாலும் வாங்கிடலாம். ஆனா அம்மா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும், என்னதான் அழுது புரண்டு உலகத்தையே திருப்பி போட்டாலும் உங்க அம்மாவை உங்களால வாங்க முடியாது சார். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் சார் அந்த அருமை தெரியும். நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒரு பிம்பம் உங்களை சுத்தி பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வரை எதுவும் இல்ல, உங்க அம்மாவோட நினைப்பு தான். அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் கவலைப்படுறதை விட அதை நல்லா உணர்ந்து நம்ம நல்லபடியா பாத்துக்கலாமே. நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் இவங்கள பார்க்க தான் வந்திருக்காங்க. நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன்.